இப்ப நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க நினைக்கிற பர்சன், அதாவது நீங்க வந்து ஆழ் மனசுல நினைக்கிற பர்சனுடைய அவங்க என்ன சொல்ல நினைக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, ஆழ் மனசுல வந்து ஒருத்தர் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க உங்க கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா செட் 1, ஓகேவா. இது பாத்தீங்கன்னா செட், ஓகே. இப்போ வந்து செட் 1 சூஸ் பண்ணுவதற்கான கார்டு. உங்க ஆள் மனசுல இருக்கிறவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க. ஓகே, கிரீன் ஃபிளாக். ஓகே, நீங்க நினைக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நல்லா வந்து மதிப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஜாஸ்தியா இருக்கும், ஓகேங்களா. அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வந்து ஹையா இருக்கும். உங்களுக்காக வந்து எல்லா எஃபெக்டும் போடுவாங்க, ஓகேங்களா. அதான் இங்க சொல்ல விரும்புறாங்க. செட் 1ல ஃபர்ஸ்ட் கார்டில் 28, ஓகேங்களா. செகண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா த சூஸ், ஓகேங்களா. டிசிஷன் மஸ்ட் பி மேட், லவ் நீட்ஸ் டைரக்ஷன். நீங்க வந்து லவ், அதாவது காதல் பாதையில சூஸ் பண்ணி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே வந்து வெற்றி கிடைக்கும்ன்றாங்க, ஓகேங்களா. அவங்க சொல்ல நினைக்கிறது அதுதான். ஓகே, இப்பதான் என்ன புரிஞ்சிச்சு. என்னன்னா, உங்க மனசுல இருக்கிற பர்சன், மனசுல இருக்கிற பர்சன் சொல்ல நினைக்கிறது, அதாவது தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா வந்து நீங்க பாக்குற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தப்பா நினைக்கிறீங்க கூட. அதுக்குதான் வந்து இந்த 2 கார்டு வந்திருக்கு, ஓகேங்களா. செட் 1 சூஸ் பண்ணவங்க வந்து அதனாலதான் இந்த கார்டு வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் தப்பா நினைக்கிறீங்க போல. ஸோ அவங்க சொல்ல நினைக்கிறாங்க, உங்க ஆழ் மனசுல இருக்கிறவங்க சொல்ல நினைக்கிறாங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து செட் 1, ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து காதல் பாதையை சூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க, ஓகேங்களா. அது வந்து அதுவே வந்து உங்களை வழி நடத்தி கொண்டு போய் கரெக்டான பர்சன் கிட்ட வந்து சேர்க்கும் அப்படின்றாங்க. ஓகே, இதுதான் செட் 1, ஓகேவா. இப்போ செட் 2, த ட்ரூத், ரியாலிட்டி இஸ் ரிவீல்டு, நோ மோர் கெஸ்ஸிங். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்க ஆழ் மனசில் நினைக்கிறவங்க, அதாவது வந்து எப்பயுமே வந்து ப்ராக்டிக்கலா வந்து இருன்றாங்க, ஓகேங்களா. ப்ராக்டிக்கலா இருன்னா எமோஷனலை தாண்டி பார்க்க சொல்றாங்க, ஓகேங்களா. எப்பயுமே எமோஷனலா இருந்தீங்கன்னா வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கூட தெரியாது, ஓகேங்களா. அந்த எமோஷனல் பிளாக்கேஜ் நிறைய வரும். ஆனா நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணீங்கன்னா எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத கரெக்டா கெஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா. அதுதான் சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம வந்து எப்பயுமே வந்து கெஸ் பண்ணி வாழக்கூடாது, ஓகேங்களா. இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்றது, ஓகேங்களா. ஏன்னா வந்து கெஸ் பண்ணாம லைஃப் லீட் பண்ணீங்கன்னா வந்து எது நடந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கிறப்போ வந்து கஷ்டமா இருக்காது. எதிர்பார்ப்போட வாழ்ந்தீங்க அப்படின்னா வந்து அது நடக்கலன்றப்போ நீங்க கஷ்டப்படுவீங்க, ஓகேங்களா. நீங்க நினைக்கிற பர்சன், உங்க ஆள் மனசுல நினைக்கிற பர்சன் பாத்தீங்கன்னா அதான் சொல்ல வராங்க. எப்பயுமே வந்து நீ எதிர்பார்ப்போட இருக்கிறத வந்து குறைச்சிக்க சொல்றாங்க, ஓகேங்களா. செட் 2ல ஃபர்ஸ்ட் கார்டு இதுதான், ஓகேங்களா. செகண்ட் கார்டு வந்து பிளாக்கேஜ், 21 பிளாக்கேஜ். இது வந்து என்னன்னா, சம்திங் இஸ் ஸ்டாண்டிங் இன் த வே ஆஃப் லவ் ரைட் நவ், ஓகேங்களா. இது என்ன சொல்றது அப்படின்னா வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இதுக்கும் இந்த கருப்பு கொஞ்சம் லிங்க் பண்ணி சொல்ற பாருங்க. அதாவது வந்து கெஸ் பண்ணாம நீங்க உங்க லைஃப்பை வாழணும். ஆனா நீங்க வந்து இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் நீங்க கெஸ் பண்ணிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா பிளாக்கேஜ் தான் வரும், ஓகேங்களா.
நீங்க வந்து அந்த இந்த பிளாக்கேஜ் வந்து விடணும் அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ரியல் ப்ராக்டிக்கலை வந்து சூஸ் பண்ணணும், எமோஷ்னல் இல்லாம. ஓகேங்களா? ஏன்னா வந்து எமோஷனல் இருந்தால் வந்து அந்த இது வந்து பிளாக் ஆகும். நான் சொன்னால எமோஷனல் பிளாக்கேஜ் அதுதான் இதுலேயும் வந்து இருக்குங்களா. உங்களுக்குள்ள வந்து எமோஷ்னலா இருக்க வந்து பிளாக் ஆகும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏது நினைக்கிறீங்க, அது அப்புறம் வந்து ஃபியர் வரும். ஓகேங்களா? நிறைய வந்து இதுல நீங்களாகும். ஸோ அதனால என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலா இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் இந்த பிளாக்கேஜே வந்து ஃபர்ஸ்ட் வராது. ஓகே, இந்த கார்டே வராது. ஓகேங்களா? அதோட கார்டு குட் கார்டா தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா வந்து இங்க பிளாக்கேஜ்ல இருக்கீங்க. ஓகேங்களா? எமோஷனலா இருக்கு பிளாக்கேஜ்ன்றதுனால, அதனாலதான் இந்த கார்டு வந்திருக்கு. ஓகேங்களா? உங்களுக்குள்ள முதல்ல அந்த பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்குள்ள நல்ல இதுவா நடக்கும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஏன்னா வந்து ஏன் சொல்றேன்னா வந்து நீங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா வந்து உங்க லைஃப் வந்து பிளாக்கேஜ் தான் வரும். அது எந்த விஷயமானாலும் இருக்கலாம். ஓகேங்களா? கரியர் ஆகட்டும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து லவ் ஆகட்டும், எல்லாமே இந்த பிளாக்கேஜ் தான் முடியும். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எமோஷ்னலா நீங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா நம்ம திங்கிங் பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி போகும். ஓகேங்களா? அது கரியர் ஆகட்டும், எந்த விஷயத்த நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த விஷயத்துல. ஓகேங்களா? எல்லா விஷயத்துலயும் என்ன ஆகும், நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? எமோஷனலா இருந்தீங்கன்னா அது வந்து ப்ராக்டிக்கலா இருக்க பழகினீங்க, எதையுமே எதிர்பார்க்காம ஓகே கோ வித் ஃப்ளோ, எது நடந்தாலும் வந்து கடவுள் நல்லதுக்கு தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் வராது. ஓகேங்களா? முதல்ல நீங்க அதை ஃபாலோவே பண்ண மாட்டீங்க. ஓகே இது வந்து நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு நீங்க விட்டுருவீங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்ல நினைச்சேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த 2-3 நாளாவே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம். ஓகேங்களா? இது இங்கிலீஷ் மூவி. ஓகேங்களா? என்ன மூவினா வந்து ஈவா வேலி மீன்ஸ் என்னன்னா வந்து அந்த போஸ்டர்ல நான் போடுறேன். ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா இப்போ இந்த சமயத்துல வந்து அந்த படம் வந்து முக்கியமான ஒரு படம். அத நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து லவ் வரும். அதுல பாத்தீங்கன்னா லவ் பேஸ்டு தான் வரும். பட் ஆனா வந்து அது கூட வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஃபேவரட் மூவி. நீங்க தயவு செஞ்சு பாருங்க. நான் போஸ்டர்லயும் போடுறேன். ஓகேங்களா? அது என்ன படம்ன்றது. ஓகேங்களா? அதை நீங்க பாத்தீங்கன்னாவே இப்படி இருக்கா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஓகேவா? இதுதான் வந்து செட் 2. ஓகேங்களா? இந்த படமும் வந்து நான் போஸ்டர்ல போடுறேன். ஓகேங்களா? என்ன படம்ன்றது அதை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த படம் வந்து பிரதிபலிக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்ல நினைச்சேன். ஸோ அது ஒண்டர்ஃபுல் மூவி. நீங்க கன்ஃபார்மா பாருங்க. ஏன்னா அதுல க்ளூ எதனா கிடைக்கலாம் அப்படின்றத எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதாங்க. ஓகே, பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ரீடிங் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.